வானத்தில் உள்ள அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் கேட்கும் பொழுது என்னை பத்தி இவரையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பாருங்க. இவர் தான் ஜெயலலிதா ஊருவா கத்துனாரு, இவர் சொல்லுவாரா? அது அவனுக்கு தெரியுமா? நான் கத்துனது தெரியும், நான் என்ன நோக்கத்தில் கத்துன அவனுக்கு தெரியும். இவர் கத்துன மட்டும் அவனுக்கு தெரியும். உசுரோட இருந்தா அவனுக்கு இதுவும் தெரியுமே. என்னை படைச்ச இறைவனுக்கு இதுவும் தெரியும், சேர்ந்து தெரியும். அப்ப என்ன வக்கீல், அவுலியா, நீதிபதி, சபாத் விளையாடுறீங்களா? இதுதான் மக்கா காபீர் சொன்னான். மக்கா காபீர் என்ன பண்ணா? நாளை இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி போன்ற பெரிய ஆள்களை எல்லாம் வணங்கினா. ஏண்டா வணங்குனீங்கன்னு கேட்டா, ஹாவுலாய் இஸ்ஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் சொன்னான். அதுதான் அல்லாஹ் கண்டிச்சான். அல்லாஹ் கண்டிச்சது அல்லாஹ்னு சொல்லல. அவனு இப்ராஹிம் நபி ஏண்டா வணங்குறேன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி எங்களுக்கு அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவாருங்கிறான். மானாவதுகும் இல்லாலி கர்ரிபுனா இலல்லாஹி சுல்பா, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தான் வணங்குறோமே தவிர அல்லாஹ் என்று நினைச்சு நாங்க வணங்கல. அது அச்சேசல் அப்படி சொல்றானுங்க. இவனும் சொல்றானுங்க. அபூஜஹில் சொன்ன அதே வார்த்தையை அபூஜஹில்ட்ட கேட்டா இதுதான் சொன்னான். ஏன்டா இப்ராஹிம் நபி வணங்குற? நாங்க இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட வணங்குறோம், அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாரு தானே வணங்குறோம். இவன்ட்ட போய் கேளுங்க, ஏன்னா நான் வராண்டு போறேன், நாங்க அல்லாஹ்ட்ட சொல்லிட்டோம், வர அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாரு, ரெண்டு ஒண்ணு தானே. இதை ஒழிக்கத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அல்லாஹ்வை சொல்லி தருவதற்கு வரவில்லை. அல்லாஹ் ஏற்கனவே மக்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால ரசூலுல்லாஹ் வாப்பாக்கு அப்துல்லான்னு பேரு, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு பேரு. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய அந்த சமுதாயம் அல்லாஹ்வை அறிஞ்சு வச்சதுனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு பேரு என்ன? அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ்வை அவர்களுக்கு தெரியும். வானத்தை படைத்தது அல்லாஹ் என்று சொன்னார்கள், பூமியை படைத்தது அல்லாஹ் என்று சொன்னார்கள், சூரிய சந்திரனை படைத்தது அல்லாஹ் என்று சொன்னார்கள். குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள். உலகின் சால்தவும் மன் கலக சமாவாத்தி வல்லர், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடத்தில் கேட்டால் லயக்கூலுன் அல்லாஹ் படைத்தான் என்று சொல்வார்கள். படைச்சது அல்லாஹ்னு ஒத்துக்குறான், வணங்குவான். ஏண்டா வணங்குற? வாங்கி தருவாரு, நெருக்கி வைப்பாரு, கூட்டிட்டு போவாரு, ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இதை ஒழிக்கத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்களே தவிர அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்றதுக்கு வரல. எதை ஒழிக்க வந்தார்களோ அதுக்கு இஸ்லாம் பேர் வச்சு பிடிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஒழிக்க வந்தார்களோ, அபூஜஹலுடைய கொள்கையை உங்கள் கொள்கையை ஆக்கி கொண்டு அதை இஸ்லாம் என்று கலர் முத்திர குத்திட்டீங்களே பாவிகளா. இதான் ஒரிஜினலா? செஞ்சு பார்க்கணும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அவுட்டா போச்சா? அல்லாஹ் வணங்குற அந்த மாதிரி பண்ணிவிட்டீங்க. அடுத்து என்ன? முகமது ரசூலுல்லாஹ், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் வசூல் போங்க, யாரு வாலி எடுத்துட்டு போங்க. எங்க சீட்டு கொடுத்துருக்காங்க வசூலுக்கு, எங்க போங்க, தாராளமா போடுங்க. நாங்க இந்த கூட்டத்துக்குலாம் வர்றோமே, 25 வருஷ காலமா கத்திக்கிட்டு இருக்கிறோம், காசு வாங்க மாட்டோம். வணங்குதா? எந்த பயல்கிட்டையும் வாண்டி 10 காசு வாங்க மாட்டோம். வணங்குதா? வந்தா சோறு சாப்பிட்டுக்கிறோம். பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு எடுத்துதான் போயிட்டு இருப்போம். டிக்கெட் அனுப்பிட்டா போதும். பேசுறது காசு கிடையாது. இது வசூலிக்கிறது எங்களுக்கு இல்ல, இந்த நடத்தினவர்களுக்கு செலவு. நீங்க உட்கார்ற சேருக்கு வாடகை, மைக்குக்கு வாடகை, கேமராவுக்கு வாடகை, ஸ்டேஜுக்கு செலவு, இதுகள் அவங்களை கையை பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் வசூல் பண்றாங்களே தவிர பீஸ் வாங்கிட்டு போயிட்டு அஜித் பேசி காசு வாங்கிட்டு போயிட்டு கூடாது. அதைத்தான் கண்டிச்சு தெரியும். நாங்க காசு வாங்க மாட்டோம், காசுக்கு பேசவில்லை. காசுக்கு பேசினா கத்தவங்க காசு ரொம்ப கிடைக்கும் இதை விட. அப்ப நல்லா அவளுக்கு. இரண்டாவது என்ன? முகமது ரசூலுல்லாஹ், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். இது எல்லாருக்கும் அர்த்தம் தெரியுது. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அர்த்தம்? அவங்க எதையாவது சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களா சொல்லலன்னு அர்த்தம். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன அர்த்தம்? அவங்க எதையாவது நமக்கு சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க கையில மடியில போட்டு சொல்லல, அவன் சொல்லி நமக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம். இதான் முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அவரா சொல்லலன்னு அர்த்தம். அங்க உள்ளதை வாங்கி தந்தார். அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு அங்கீகாரமும் அல்லாஹ்வுடையது. அவருடைய வழியில் நாங்கள் நடப்போம், அவர் சொன்னதுதான் மார்க்கம். இப்படிதான் உங்களை பயிற்றுவித்தார்களா? நீங்க செய்யற தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்னபடியா? உங்க நோம்பு ரசூலுல்லாஹ் சொன்னபடியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வ முஹதஸாத்தில் உமூர். அவங்க சொல்றாங்க, மக்களே உங்களை எச்சரிக்கிறேன், எனக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட புதிய புதிய காரியங்கள் வணக்கம் என்ற பெயரால் அதை செய்வதற்கு உங்களை எச்சரிக்கிறேன். குல்ல முஹதஸத்தின் பிதா, புதிது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் அனாச்சாரம். குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரம் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். முகமது ரசூலுல்லாஹ் அர்த்தம் வழங்குதா? மார்க்கம் ஒன்றை நீங்கள் செய்யறதா இருந்தால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்களான்னு தான் பார்க்கணும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி செய்யலையா அது மார்க்கம் இல்ல. 100 வருஷமா உங்க ஊர்ல பழக்கமா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அல்லாமாக்கள், மௌலானாக்கள், ஷேகுமார்கள், குதுப்மார்கள், அக்தாபுகள், சஹாபாக்கள் சொன்னாலும் சரி, நபிகள் நாயகம் செய்யவில்லையா அது இஸ்லாம் இல்லை. நபிகள் நாயகம் சொல்லவில்லையா அது இஸ்லாம் இல்லையான்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை தவிர யாருக்கும் வஹி வரவில்லை. அவங்களுக்கு முந்தி தான் வந்திருக்கு. நபிகள் நாயகத்திற்கு முன்னாடிதான்
நபிமார்களுக்கு வஹி வந்துச்சே தவிர நபிகள் நாயகம் கடைசி நபி, அவங்களுக்கு பிறகு இறைவனிடமிருந்து செய்தி வரவே வராது, அவங்களோட வஹி முடிந்து விட்டது. அப்படிங்கும் போது அபூபக்கர் ஒன்றை செய்தாரையானால் அவர் அவரா செய்ததுதான், அது அல்லாஹ்வுடையது அல்ல. உமர் ஒன்றை செய்தாரையானால் அது அவரா செஞ்சதுதான், அது அல்லாஹ்விலிருந்து வந்தது இல்லை. உஸ்மான் ஒன்றை செய்தாரையானால் அது அவரா செஞ்சதுதான், அல்லாஹ்விலிருந்து ஒரு வஹி வரவில்லை. அலி ஒன்றை சொந்தமா செய்தாரையானால் அது அவர் செஞ்சது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் வந்த நீங்க அபூபக்கர் உமருக்கெல்லாம் இந்த கதி என்று சொல்லித் தரக்கூடிய மார்க்கத்தில் வந்த நீங்க என்னை மாதிரி ஒரு அஜர்த்து வர்றாரு, ஓதுங்கிறார் ஓதுறீங்க, நில்லுங்கிறார் நிக்கிறீங்க, நோம்பு வைங்கிறார் வைக்கிறீங்க. நீ யாரா நோம்பு வைக்க சொல்றதுக்கு? குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? ஒண்ணுனா எடுத்து கொடுத்தா ஒரு ஆள் மௌத்தா போயிடுறான், அதுல இருந்து வருவான். என்னென்ன செய்றீங்கன்னு பாருங்க. உங்க வீட்டுல ஒரு ஆள் மௌத்தா போயிடுறாரு, மூத்தா போனா என்ன பண்றீங்க? மார்க்கத்தில் செய்ய வேண்டிய கடமை என்ன? அவருக்கு ஆன்மீக நிலையில மறுமைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஒரு ஜனாசா தொழுகை. இது சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜனாசாவுக்காக வேண்டியும் தொழுகை நடத்தினார்கள்? தற்கொலை செஞ்சவருக்கு மட்டும்தான் அவங்க ஜனாசா தொழுகை நடத்தவில்லை. ஜனாசா தொழுகை ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை, கண்டிப்பா ஜனாசா தொழுகை நடத்தணும். இது சுன்னத். இது செய்றீங்க, ஓகே, இது எஸ் செய்யணும். அடுத்து என்ன? மையத்தை கொண்டு அடக்கம் பண்ணி முடிச்சிட்டீங்க, குழி கொண்டு அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணி முடிச்சு கஃனிடுறது, குளிப்பாட்டுறது இதெல்லாம் செஞ்சு விட்டு அடக்கம் பண்ணி விட்டீங்க. அடக்கம் பண்ண பிறகு அந்த இடத்துல நின்று கொண்டு ஒவ்வொருவரும் அவருக்காக துவா செய்யணும். தனித்தனியாக தான் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? அவங்க துவா செஞ்சு ஆமீன் சொல்லவே இல்லை. என்ன செஞ்சாங்க தெரியுமா? இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடு. நான் சொல்றேன், நீ ஆமீன் சொல்லல. அடக்கி முடிச்சவன சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னஹு ஆன யுஸால், இப்ப அவன் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான், இப்ப விசாரணை ஆரம்பமாகி விட்டது. அவருடைய பாவ மன்னிப்பு நீங்க எல்லாம் கேளுங்க, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சாண்டா விசாரணை லேசாயிரும், அல்லாஹ்ட்ட நீங்கள் துஆ செய்யுங்கள் கட்டு தந்தார்கள். அப்ப ஜனாசா தொழுவணும், கஃனிடணும், குளிப்பாட்டணும், தூக்கிட்டு போகணும், குழி வெட்டணும், அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணி முடித்து விட்டு அவருக்காக துஆ செய்யணும். இது மார்க்கத்தில் உள்ளது. நீங்க என்ன பண்றீங்க? இறந்து போன உடனே நெத்தில என்னத்து சந்தனத்தை கொண்டு எடுத்து எழுதுறீங்க, தலைமாட்டில் பத்தி கொளுத்து வைக்கிறீங்க, அங்க உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க. கபூர்ல மூத்தா போனோன்னு ஒரு பாத்தியா ஓதுறீங்க, குளிப்பாட்டும் போது ஒரு பாத்தியா அல் பாத்தியா, குளிப்பாட்டி முடிச்சு கபன் அல் பாத்தியா, வாசல்ல கொண்டா வச்சு அல் பாத்தியா, தூக்கிட்டு போய் ஒரு பாத்தியா, கபூர்ஸ்தான் வாசல் வச்சு ஒரு பாத்தியா, கபூர்ல கொண்டு வச்சு நிப்பாட்டி அங்க ஒரு பாத்தியா, இறக்கி போட்டு ஒரு பாத்தியா, வந்து ஒரு பாத்தியா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்து, இதெல்லாம் எங்க இருக்கு? இதை உனக்கு வந்துச்சா? இப்படி செய்யணும் அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? இது எங்க இருந்து வருது? செய்ய வேண்டிய வேலையை செய்யாத முடிஞ்சு போச்சு. இதோட விட மாட்டேங்கிறான், அவருக்கு நன்மை சேர்க்கிறாங்களாம். என்ன நன்மை? 3வது அன்னைக்கு ஒரு பாத்தியா, 7வது அன்னைக்கு ஒரு பாத்தியா, 10க்கு ஒரு பாத்தியா, 40க்கு ஒரு பாத்தியா, வருஷத்துக்கு ஒரு, இதெல்லாம் எங்க இருக்குது? இந்த மூத்துங்கிறது 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா. இப்பதான் மூத்தாரான உலகத்துல மனுஷன். நபிகள் நாயகம் காலத்துல யாரும் மூத்தாவலையா? அப்ப மூத்தானவங்களுக்கு என்ன செஞ்சான்னு பார்க்க வேண்டியதானுங்க. இது நடக்காத ஒரு காரியம் நடந்தா வேண்டாம், இஷ்டத்துக்கு நடந்து போனா. அட மூத்துங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலே மனைவி கதீஜாவை பறி கொடுத்தார்களா இல்லையா? வாழுகிற காலத்திலே மகன் இப்ராஹிமை பறி கொடுத்தார்களா இல்லையா? வாழுகிற காலத்திலே 2வது மகள் ருக்கையாவை பறி கொடுத்தார்களா இல்லையா? வாழுகிற காலத்திலே சின்னத்தா ஹம்சாவை பறி கொடுத்தார்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட வாழும் பொழுது அவங்களுடைய சொந்தக்காரங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, தம்பி ஜாஃபர், அலியுடைய தம்பி, அவங்களுடைய தம்பி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தாரா இல்லையா? அவரு இவ்வளவு பேரும் மௌத்தா இருக்கிறாங்க, எவ்வளவு முஸ்லிம்கள், அவ்வளவு நல்ல மனிதர்கள். உடனே சஹாபால் ஃபாத்திஹா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? 3ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? 7ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? 40 ஓதுனாங்களா? அட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தெரியாத மார்க்கம் உனக்கு எங்க தெரிஞ்சுங்கிற? இது வருமானத்தை தவிர வேற என்ன நோக்கம் உனக்கு? சாவு வீட்டுல கூட சம்பாதிக்க ஆசைப்படுறிய? ஒரு இறந்த வீட்டுல அனுதாபம் காட்ட வேண்டிய வீட்டுல அன்னைக்கு விருந்து வைக்கிறானையா, அன்னைக்கு பாடியை போட்டுக்கிட்டு புருஷனை பறி கொடுத்த அந்த பொம்பளை பரிதவிக்க, அப்பனை கொடுத்திருந்த பிள்ளைய அழுவ, எதிர்காலம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ இருக்க, அவங்க தலையில ஒரு 10,000 செலவழிச்சு விட்டுறானே. ஆட்டுக்கும் அரிசிக்கும் பிரியாணிக்கு அவங்களை கேட்காமலேயே செலவழிச்சு விட்டு புரிஞ்சுறானே அவங்களுக்கு காசை. இது மார்க்கத்தில் உள்ளதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா? மூத்தான வீட்டுக்கு போறாங்க. ஜாஃபருடைய மௌத் தான், தம்பியுடைய மௌத். ஜாஃபர் அபூதாலிபுடைய மகன் ஜாஃபர் இருக்கார்ல, சின்ன மகன், அவர் மௌத்தா போயிடுறார். மரண செய்தி வருது, வீட்டுக்கு போறாங்க.